டீடைல் அனாலிசிஸ் பேஷண்ட்டோட ரிப்போர்ட் தான் ஹெவி மெட்டல் டெஸ்டிங்கு. ஸோ ஹெவி மெட்டல்ஸ் அண்ட் கட் பாக்டீரியாஸ், பிசிஓடி, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இது எல்லாமே வந்து கனெக்டட் தான் டாக்டர். நிறைய பேருக்கு இதை பற்றி அவேர்னஸ் இருக்காது. நம்ம வந்து ஃபங்க்ஷனல் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தான் ரூட் காஸ் அனாலிசிஸில் வரும். ஸோ இந்த பேஷண்ட் தான் வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹிஸ்ட்ரியோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தது, ஸ்டப்பான் வெயிட் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸின்ஸும் ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட் நீங்கள் அனலைசிஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு ஃபங்க்ஷனல் ரிப்போர்ட் நீங்கள் எடுக்கும்போது அந்த எண்ட் எடுக்கும்போது இட் வில் கிவ் அ டீடைல் ரூட் காஸ்லேருந்து அந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், ப்ளஸ் அந்த ப்ராப்ளம்க்கு நம்மள்ட்ட வரும்போது எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாங்கிற பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி வித் திஸ் ரிப்போர்ட்ஸ். இதை நீங்கள் மெட்டிகுலஸாக ஃபாலோ பண்ணுங்க. அட் தி எண்ட் யூ வில் கெட் ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஈவன் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன ரீசன்னு பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, இவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் ஒரு பேப்பரில் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, மெயினாக வந்து அவாய்ட் குக்கிங் இன் அலுமினியம் பேன்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அண்ட் தென் வந்து உங்களுக்கு ஃபர்மெண்டட் கிரைன்ஸ் வந்து அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் ஃபர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும்னா இவங்களுக்கு வந்து ஹை லோட் ஆஃப் பேட் பாக்டீரியாஸ் இருக்குது, லோ லோட் ஆஃப் குட் பாக்டீரியாஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஃபர்மெண்டட் ஃபுட்ஸில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சர்டைன் ஃபுட்ஸ் வந்து மட்டும் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் சில பேர் சொல்லுவாங்க அந்த என்னது காலையில் வெறும் வயிற்றுல என்ன சாப்பிட்டா பழைய சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு. கண்டிப்பாக இவங்க கண்டிஷனுக்கு அதை அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டீடைல் அனாலிசிஸ் ரிப்போர்ட். ஏன்னா ரேண்டமாக சில பேர் சொல்லுவாங்க ரேண்டமாக இது சாப்பிடலாம் அது சாப்பிடலான்னு, இவங்களுக்கு அதை எடுத்துக்கிட்டா அது ட்ரிகர் ஆகுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு அட்வைஸ் பண்ணுவோம்ல, தட் won't ஹெல்ப் ஃபார் த ஃபைனல் அவுட்புட்டுங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிளே தான் இந்த ஃபங்க்ஷனல் லேப் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி படிங்க டாக்டர். ஓகே, ஸோ இது வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் இவங்களுக்கு வந்து டயட்ரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸும் சொல்லியிருக்காங்க பாருங்க. சன் பாத்திங் நம்ம எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் அட்வைஸ் பண்ணுவோம்ல, சன்லைட் போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நைட் ப்ளூ லைட் எக்ஸ்போஷர் பண்ணக்கூடாது. தூங்குறது பார்த்தீங்கன்னா டார்க் ரூமில் தான் தூங்கணும். இதெல்லாம் தான் அவங்களோட ஃபைனல் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு குட் ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம். இந்த ரிப்போர்ட்ஸ் வித் பேஷண்ட்ஸோட ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் டாக்டர். ஓகேங்களா? அட் த எண்ட் ஆஃப் ஆக்சி ப்ளஸ் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகேம்மா, தேங்க்யூ.